தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம்: நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள், நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தெய்வம் தீர்ப்பளிக்கிற தெய்வம் அல்ல, மாறாக சூழலை புரிந்து கொண்டு நம்மை வழி நடத்துகிற தெய்வம். ஆனால் நீங்களும் நானும் அதுக்கு நேர் எதிராகவே செயல்படுகின்றோம். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம், யாரையும் தீர்ப்பிடாதீர்கள், எந்த அளவியால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று. அப்போ ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்கின்றோம்? எல்லா அறிவு இருந்த போதிலும் மற்றவர்களை நாம் தீர்ப்பெடுக்கின்றோம். இந்த தீர்ப்பெடுக்கிற மனநிலை எவ்வாறு வருகிறது என்றால், இது நீயும் நானும் மற்றவர்கள் எங்கே நம்மளுடைய குறைகளை கண்டுபிடித்து விடுவார்களோ ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிற காரணத்தினால் தெய்வம் நமக்கு தந்த அந்த அறிவையும், தெய்வம் நமக்கு தந்த செல்வங்களையும், தெய்வம் நமக்கு தந்த அந்த அதிகாரத்தையும் துரியோபகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை நாம் பழிக்கின்றோம். அப்போது மற்றவர்களை நாம் பழிக்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு நம்முடைய குறைகள் தெரியாது. அப்போ இறைவன் தந்த செல்வாக்குகள் எல்லாம், இறைவன் தந்த செல்வங்களை எல்லாம், அந்த அதிகாரத்தை எல்லாம் தவறாக பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களை பழிக்கின்ற சமயத்தில் இதோ நாம் நல்லவன் போலையும் மற்றவர்கள் குற்றவாளி என்று சொல்லிவிடுகின்றோம். ஆனால் தெய்வ சன்னதியில் நாம் அங்கே ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சத்தியத்தை மறந்து விடுகின்றோம். மக்களை சிந்தித்து பார்ப்போம். எப்போ நான் ஒரு நபருக்கு நான் தீர்ப்பெடுக்கின்றேனோ அந்த நொடியிலேயே ஒரு சத்தியத்தை நான் மறந்து விட்டேன். நான் ஒரு நபருக்கு நான் தீர்ப்பெடுக்கிற சமயத்தில் பெரும்பாலானோர் தெய்வ சன்னதியில் நான் அங்கு தீர்ப்புக்கு உள்ளாகி விடுகின்றேன். இறைசன் மன்றாட ஆண்டவரே, தீர்ப்பிடுவதற்காக அல்ல, மாறாக உன்னை போலவே சூழலை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய சக்தி எனக்கு தந்திரலும். எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என் கண்ணில் இருக்கிற மரக்கட்டை நான் எடுத்துவிட எனக்கு சக்தியை தந்திரலும். அப்பொழுது அடுத்த நபருடைய கண்களில் உள்ள தூசி எனக்கு தெளிவாக தெரியும். இறைசனில் விசேஷமாக மன்றாடி ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, யாரையும் தீர்ப்பிடாமல் எல்லோரையும் புரிந்து கொண்டு மன்னித்து சூழலுக்கு ஏற்றபடி செயல்படக்கூடிய சக்தி எனக்கு தந்திரலும். அன்பு செய்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்தரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.